தமிழகத்தில் போய் உடனே ஓட்டு போட்டுட்டு ஒரு 30 நாள் இன்னைக்கு தாமதப்படுத்திட்டீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு துணை பிரதமர் கனவு வந்துவிடும். இங்க இருக்கக்கூடிய திமுக காரங்க எப்பயே பட்டியல் போட்டு ரயில்வே அமைச்சர் நான் தான் வந்து டெலிகாம் மந்திரி அப்படின்னு அந்த பேப்பர்ல எழுதி அவங்களே வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு நம்முடைய நாட்டின் மிகுந்த தலைவர் ஐயா காந்தி அவர்கள் வந்திருக்கிறார். சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும் உங்கள் சார்பாக இந்த நேரத்தில் வருகின்ற வரவேற்கின்றேன். ஐயா தமிழகத்தில் மட்டும் ஒரு வித்தியாசமான சூழல் என்னன்னாங்க, இந்த 30 நாட்ல அவங்களே பேசிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நாங்க வந்து எங்களுடைய தலைவர் தான் துணை பிரதமர், அதுக்கு ஒரு 10 பேர், ஒரு மீடியால கட்டுரை, ஏன் வந்து இந்தி கூட்டணி ஜெயிக்குதுன்னு அதுக்கு ஒரு 10 பேர், அதுக்கப்புறம் எங்க தலைவர் துணை பிரதமராக இருந்தா நான் தாங்க டெலிகாம் மினிஸ்டர், நான் தான் முதல்ல வந்து ஹைவேஸ் இருந்தேன் எனக்கு தான் அப்படின்னு தமிழகத்துல மட்டும் பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப இந்த கட்டுக்கதை. தமிழகம் பார்டர் தாண்டிட்டீங்கன்னா இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் கூட தங்களுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டு இன்னும் ஒரு 3 பேஸ் இருக்கு, எப்பயாச்சும் வண்டி ஓட்டிக்கலாம், இன்னும் கடைசியா ஒரே ஒரு பேஸ் 57 சீட்டு பாக்கி இருக்கு, 486 முடிச்சிட்டோம், இன்னும் 57 சீட்டு பாக்கி இருக்கு, பல்ல கடிச்சு இந்த கடைசி பேச ஓட்டிக்கலாம். எல்லா இடத்திலும் கூட இந்திய கூட்டணி கட்சிகள் எப்படா தேர்தல் முடியும் என்று இந்தியா முழுவதும் காத்திருக்கிறார். ஆனால் தமிழகத்தில் மட்டும் இவர்களாக ஒரு மாய உலகத்தை படைத்து மாய உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஐயோ நம்ம ஆட்சிக்கு இந்திய கூட்டணி வந்துவிடும். அருமை சகோதர சகோதரிகளை இந்தியா முழுவதும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு டெல்லியை உதாரணம் எடுத்துக்கலாம். டெல்லி வந்து பேஸ் 6வது பேஸ்ல 25ஆம் தேதி வாக்களிச்சான். நேற்று முன்தினம் வந்து வாக்களிச்சான் டெல்லியில். டெல்லியில 7 ஆம் ஆத்மி கட்சியும் காங்கிரசும் ஒன்னா இணைஞ்சிருக்காங்க. போன முறை பாத்தீங்கன்னா 2019 பாரதிய ஜனதா கட்சியுடைய வாக்கு 57%, ஆம் ஆத்மி காங்கிரஸ் இருவரும் சேர்ந்து 43%. டெல்லியிலேயே நாங்க வந்து கோட்டையிலேயே பாத்தீங்கன்னா நாங்க வந்து 6 சீட்டு ஜெயிப்போம், 2 கட்சி தலைவர் சொல்றாங்க. நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், டெல்லியை பொறுத்தவரை இந்த முறை பாரதிய ஜனதா கட்சி 60% வாக்கு காட்டும். 60%. டெல்லிங்கிற ஒரு இடத்துல இந்தி கூட்டணி வலிமையாக இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல 2 கட்சியுமே பலமான கட்சி இந்தி கூட்டணியில் ஒன்னா சேர்றாங்க. ஆம் ஆத்மி கட்சி காங்கிரஸ், அந்த இடத்துல பாரதிய ஜனதா கட்சி 60% வாக்கு நம்ம காணும். அதே போல இந்தியா முழுவதும் நீங்க பாருங்க, இன்னைக்கு தமிழகத்தில் 39 உங்களுக்கு தெரியும் தமிழகத்தினுடைய அரசியல் நிலவரம். கேரளாவில் உங்களுக்கு தெரியும் 20 சீட் இருக்கு. போன முறை பாரதிய ஜனதா கட்சி அங்கே 20 எங்கேயும் வெற்றி பெறவில்லை. 19 காங்கிரசும் ஒரு இடத்துல கம்யூனிஸ்டும் இருந்தாங்க. இந்த முறை கேரளாவில் பாரதிய ஜனதா கட்சி திருசூர், திருவனந்தபுரம், பத்தனந்திட்டா, அத்திங்கல் இது போன்ற அனைத்து பகுதிகளும் கூட ஒரு சரித்திர வெற்றியை படைப்பதற்கு கேரளால ஒரு பெரிய அரசியல் சூழல் தயாராக. அப்படியே தாண்டி தெலங்கானா போயிட்டீங்கன்னா 4 எம்பிக்கள் இருக்கக்கூடிய பகுதி. தெலங்கானா நீங்க எல்லாம் வளர்ந்துருக்கீங்க, நம்ம ஐயா சுதாகர் ரெட்டி அவருடைய சொந்த ஊர் அது. தெலங்கானாவில் உறுதியாக இந்த முறை நமக்கு தெரியும் 10 சீட்டை தாண்டி தெலங்கானா மிக கடுமையாக 10 சீட்டு தான். நாம் அது மட்டும் இல்ல, வாக்கு சதவீதத்தில் நம்பர் 1 பார்ட்டியா மாறணும் தெலங்கானா. கர்நாடகா 28. கர்நாடகா எப்பவுமே தேர்தலுக்கு முன்னாடி எல்லாரும் கிளம்பிட்டு இருப்பாங்க. ஏன்னா கர்நாடகாவை பொறுத்தவரை லோக்சபாவுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி அசம்பிளி நடக்கும். 2013 காங்கிரஸ் பெரும்பான்மை, 2014 நாம ஸ்வீப், 2018 குமாரசாமி அவர்கள் காங்கிரஸ் ஆட்சி, 2019 நாம ஸ்வீப், 2023 மறுபடியும் காங்கிரஸ் பெரும்பான்மை. அதனால கர்நாடகாவில் எப்பொழுதுமே காங்கிரஸ் ஒரு கனவு உலகத்தில் வாழ்வாங்க. இந்த முறை கர்நாடகா 28 ஸ்வீப் ஆவதற்கான எல்லா வாய்ப்புகளும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதை தாண்டி ஆந்திரா 25 லோக்சபா எம்பிக்கள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். நாம் 6 இடத்துல ஜனசேனா, தெலுங்கு தேசம் பார்ட்டி 3 கட்சிகள் இணைந்த கூட்டணியாக போட்டியிடுகின்றோம். பாரதிய ஜனதா கட்சிகள் போன்ற முறை பாராளுமன்ற உறுப்பினர்கள் இல்லை. இந்த முறை பெரிய மாற்றம் ஆந்திராவில். ஏன்னா அங்கே ஆட்சியே மாறப்போகுது. அங்க ஒப்புக்கணும். நீங்க சவுத் மட்டும் எடுத்துங்க, நம்ம நார்த்துக்கே போகணும். தமிழ்நாடு நம்ம என்ன பேசவே ஆரம்பிக்கல. கேரளா, புதுச்சேரியில கொண்டு நாம் வெற்றிவிட போகின்றோம். கோவால 2 சீட், சவுத் கோவா, நார்த் கோவா காங்கிரஸ் இருந்து நம்ம வரப்போகுது. கர்நாடகா 28, தெலங்கானா 17, ஆந்திர பிரதேஷ் 25. இதை மட்டுமே நீங்க ஆட் பண்ணீங்கன்னா 2019 விட நம்முடைய முன்னாள் கவர்னர், நம்முடைய தென்சென்னையினுடைய வெற்றி வேட்பாளர் அக்கா தமிழிசை அக்கா வந்திருக்கிறாங்க. அவர்களை மேடைக்கு வருமாறு அங்கோடு உங்கள் எல்லாரும் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். அன்பு சகோதர சகோதரிகளே, அதனால் உங்களுக்கு தெரியும் இந்த முறை நம்முடைய தென்னிந்தியாவில் மட்டுமே பாரதிய ஜனதா கட்சி ஒரு புதிய
துவக்கமாக அதிகமான பாராளுமன்ற உறுப்பினர்களை இந்த முறை நாம் பெற இருக்கின்றோம். இந்த ஜூன் 4க்கு பிறகு இந்தியாவில் யாருமே வடக்கு தெற்கு பாரதிய ஜனதா கட்சி இந்த பகுதியில் இல்லை. இது காங்கிரஸ் கோட்டை. இது இங்க பாரதிய ஜனதா கட்சி இதுவரைக்கும் வெற்றி பெறவில்லை என்று அந்த பேச்சு என்பது ஜூன் 4ஆம் தேதி காலையில 11 மணிக்கு அந்த பேச்சு முடிஞ்சிடும். அதன் பிறகு பாரதிய ஜனதா கட்சி முழுமையாக ஒரு விஸ்தாரமாக இந்தியாவில் எல்லா பகுதியிலும் படர்ந்திருக்கக்கூடிய ஒரு கட்சி. தாமரை எப்படி அடர்ந்து படர்ந்திருக்குமோ அது ஜூன் 4ஆம் தேதி நாம் பார்க்க முடியும். அது தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக நண்பர்களுக்கு எப்பொழுதும் வருகின்ற ஆசை இந்த முறை வந்திருக்கு. அது ஜூன் 4ஆம் தேதி காலை 11 மணி வரைக்கும் அந்த ஆசை இருக்கத்தான் முடியாது. தம்பி சூர்யா அவர்களோ இல்ல அண்ணன் நாராயண திருப்பதி அவர்களோ விபி துரைசாமி அவர்களோ கருணாகரன் அவர்களோ தலைகீழா தண்ணி குடிச்சு டிவியில பேசினா கூட அவங்க சொல்றதை கேட்க மாட்டாங்க. அதுவரை அவங்க கடவுள் உலகத்தில் இருக்கத்தான் போறாங்க. ஆனால் நீங்க நம்முடைய வெற்றியை கொண்டாடுவதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி 3வது முறையாக ஒரு சரித்திரமாக நம்முடைய தேசத்துல 10 ஆண்டு காலம் ஆட்சியிலிருந்து ஆன்டி இன்குபன்சி என்பதை உடைத்து ஒரு தனி மனிதன் இவ்வளவு பெரிய கூட்டணி அவருக்கு எதிராக சேர்ந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஒரு தனி மனிதனை எதிர்த்து கூட்டணி அமைத்து அப்படி இருந்தும் கூட 3வது முறையாக இன்னும் அதிகமாக இன்னும் வலிமையாக இன்னும் இந்தியாவில் எல்லா இடத்திலும் கூட ஒரு புலிப்பாய்ச்சலாக பாரதிய ஜனதா கட்சி 3வது முறை ஆட்சியிலே ஜூன் 4ஆம் தேதி நாம் அமரத்தான் போகின்றோம். அதில் எந்த மாற்றம் இல்லை. இது முதல்ல நமக்கு காரணம் பாரதிய ஜனதா கட்சி 3வது முறை ஆட்சிக்கு வர வேண்டும் என்பது காலத்துடைய கட்டாயம். அது காலத்துடைய கட்டாயம். எல்லா இடத்திலையும் எவ்வளவு தெளிவாக இருக்கிறார். நம்முடைய தலைவர்கள் வேறு வேறு மாநிலத்தில் போய் எல்லா தேர்தல் பணி செய்திருக்கிறார்கள். எல்லா இடத்திலும் எவ்வளவு தெளிவாக இருக்கிறார். மக்கள் மிக மிக தெளிவாக இருக்கிறார்கள். மோடி என்கின்ற மனிதன் மீது எங்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை இன்னும் அதிகமாக இருக்கிறதை தவிர ஒரு படிப்புடைய இன்னும் அதிகமாக இருக்கு. இவரெல்லாம் பார்த்த பிறகு டெல்லியிலே ஆம் ஆத்மி கட்சியும் காங்கிரசும் கூட்டணி. 4 இடத்துல ஆம் ஆத்மி கட்சி, 3 இடத்துல காங்கிரஸ். அங்கிருந்து 100 கிலோமீட்டர் பஞ்சாப்ல போயிட்டீங்கன்னா ஆம் ஆத்மி கட்சியும் காங்கிரசும் எதிரி. ஜஸ்ட் 100 கிலோமீட்டர் பாடம். பஞ்சாப்ல இருக்கக்கூடிய 13 சீட்டு பஞ்சாப். 13 இடத்துல பாரதிய ஜனதா கட்சி நிற்கின்றோம். 13 இடத்துல ஆம் ஆத்மி கட்சி இருக்கிறது. 13 இடத்துல காங்கிரஸ் கட்சி இருக்கிறார். 13 இடத்துல தினமும் ஆம் ஆத்மி கட்சியும் காங்கிரஸ் இருக்கிறார். 100 கிலோமீட்டர் இங்க வந்துட்டீங்கன்னா டெல்லியில ஒரு எப்படி அது மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? இவருடைய மன உலகத்தெல்லாம் உடைந்து சுக்குநூறாக இந்திய மக்கள் துடைத்து எரிய போகின்றார்கள். அது ஜூன் 4ஆம் தேதி நிச்சயமாக நடக்க போதும். எதற்காக திரும்ப திரும்ப இந்த கருத்தை உடன் நான் பதிவு செய்கிறேன் என்றால், இன்னைக்கு தமிழ்நாட்டில் தான் ரொம்ப வித்தியாசமா பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் 1991 வாக்கு எண்ணிக்கை நடக்கும் பொழுது ஒரு விஷயம் சொல்லுவாங்க. வாக்கு எண்ணிக்கை நடந்துட்டு இருக்கும். பிபிசியில அம்மையார் ஜெயலலிதா அவர்களை இன்டர்வியூ பண்ணுவாங்க. இதை பத்தி என்ன சொல்றீங்க? அப்ப அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சொல்வாங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய சூழல் தமிழ்நாட்டுடைய சூழல் வித்தியாசமான ஒரு சூழல். ஆனா இந்தியாவில் சட்டம் ஒழுங்கு என்பது 2 நபர்கள் சட்டம் போடுவாங்க. ஒரு இந்து முஸ்லீம் சட்டம் போட்டுக்கலாம், கிறிஸ்டியன் சட்டம் போட்டுக்கலாம், 2 ஜாதிகள் சட்டம் போட்டுக்கலாம். அதான் இந்தியாவில் சட்டம் ஒழுங்கு. ஆனா தமிழகத்துல மட்டும் சட்டம் ஒழுங்கு என்பது நாட்டிற்கு எதிரான சக்திகளுக்கும் நாட்டுக்கு ஆதரவான சக்திகளுக்கும் வரக்கூடிய சண்டை தான் இந்த மாநிலத்தினுடைய சட்டம் ஒழுங்கு. அதை நான் கடுமையாக எதிர்க்கின்றேன். இன்னைக்கு தமிழகத்தில் நாம் பார்க்க கொண்டிருக்கிறோம், எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு இப்பொழுது நாட்டை எதிர்க்கக்கூடிய ஆதிக்க சக்திகள் ரொம்ப அதிகம். எதற்காக கூட்டணி சேர்றாங்க, எந்த கொள்கைக்காக சேர்றாங்க, லட்சியம் யாருக்கு தெரியாது. மோடி என்கின்ற ஒற்றை மனிதனை எதிர்க்க வேண்டும்.